காதல் மோகினி. அப்பா வேஷத்தையெல்லாம் களைச்சி குளிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த சீப்பை எங்க வச்சேன் காணோம். மாமா நீயா மோகனா? வேற யாரோ நினைச்சிட்டேன். வா வா. மாமா எஸ்டேட் போயிட்டு திரும்பி வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்போ வந்தீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வா வந்து உட்காரு. என்ன மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்னு சொல்றீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? சரி சரி, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வா உட்காந்து பேசலாம். மாமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன பேசணும்? அது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா மோகனா? மாமா ஆமாடி, நான் உன் மாமன் தான். சின்ன வயசுல இருந்து கேப்பியே என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. இப்ப நான் ரெடியா தான் இருக்கேன். பண்ணிக்கலாமா? ஓ பண்ணிக்கலாமே. இப்பவே இங்கேயே இந்த இடத்துலயே பண்ணிக்குமா? ஓஹோ, அப்ப நான் வந்த மாதிரி உன்னோட விமலாத்தையும் நாளைக்கே உயிரோட வந்தா என்ன பண்றது? உயிரோட வந்தா என் தீரா மாமா கூட தான் வரும். நீதான் என்னோட அகர மாமா வச்சே. செல்லக்குட்டி, எப்படியே என்னை கண்டுபிடிச்சிட்டியே. உன்னைய பக்கத்துல பார்த்தாவே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எப்படி நான் கண்டுபிடிச்ச? யார் சொன்னா நான் அகரன்னு? யார் சொல்லணும் நீங்க அகரன்னு? உங்க கண்ணே காட்டி கொடுத்துருச்சு. ப்ளீஸ் மாமா, இதுக்கு மேலே என்னை தவிக்க விடாத மாமா. உண்மையை சொல்லிடு. சரி சரி, உண்மையை சொல்றேன் போதுமா? அப்புறம் உண்மையை சொல்றதா இருந்தா எனக்கு என்ன தருவ? என்ன மாமா இப்படி கேட்டுட்ட? என் உயிரையே உனக்காக தான் பிடிச்சி வச்சு இங்க தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அச்சிச்சோ, கொஞ்சம் அத்துமீறிட்டோம். இவளே சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். சரிம்மா, நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏன் மாமா இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன்? என் கையெல்லாம் பிடிச்சல, கிட்டெல்லாம் வந்தல, திடீர்னு ஏன் தள்ளி தள்ளி போற? மோனா, இது வேணாண்டா. நீ சின்ன பொண்ணு, உன்கிட்ட நான் இப்படி நடந்திருக்க கூடாது. சாரி மாமா. நான் ஒன்றும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது. எனக்கும் 18 வயசு ஆயிடுச்சு. முத்தம் கொடுக்கறதுலாம் தப்பு இல்லை மாமா. என்னோட சம்மதம் இல்லாமல் கொடுக்கறது தான் தப்பு. இல்லடி, அது வந்து ப்ளீஸ் மாமா, ஏன் இப்படி விலைக்கு போற? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல இருக்கலாம் இல்ல மாமா? என்கிட்ட இப்படி விலைக்கு போகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நீ இந்த அரண்மனைக்கு என்னை கூட்டிட்டு போக தானே வந்த. நான் எழுதி வச்ச லெட்டரை நீ பாத்துட்டு தானே? ஆமாடி, நான் பாத்துட்டேன். அதை பார்த்துதான் உன்னை தேடியே வந்தேன். பாத்தியா மாமா, நீ என் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ தைரியமா இருக்கேன்னு. கண்டிப்பா நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. ஆனா என்னை விட்டுட்டு போனீனா எல்லாமே நடக்கும். பார்த்தேல அன்னைக்கு என்னை விட்டுட்டு நீ ஆந்திராவுக்கு போனதுனால தானே மறுபடியும் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்னை கூப்பிட்டு போக வந்ததானே? வா போலாம். யார் என்ன கேட்டாலும் என் அகர மாமா தான் எனக்கு வேணும்னு தைரியமா சொல்றேன். போயிடலாமா இங்கிருந்து? இல்ல மோகனா, உனக்காக மட்டும் நான் இங்க வரல. என்னோட சித்தப்பாவுக்காக தான் நான் வந்தேன். அட ஆமா இல்ல மாமா, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். தீரா மாமா தான் எங்க அத்தையை கல்யாணம் பண்ணாரு. அவர் இந்த வீட்டுல தான் இருந்தாருன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது இந்த அரண்மனைக்கு வந்தோடனே தெரிஞ்சிருச்சு. ஏன் சித்தப்பாவை பத்தி இந்த வீட்டு கணக்கு பிள்ளை, அப்புறம் உன்னோட பெரியத்த வடிவு எல்லார்கிட்டையும் போய் விசாரிச்சேன். அப்பதான் எல்லாத்தையும் என் சித்தப்பாவை பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் என் வேலு மாமாவும் மாறு வேஷத்துல இந்த அரண்மனைக்குள்ள வந்தோம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் சித்தப்பாவை என்னுடைய பெரிய மாமா தான் கொண்டு இருக்கான்னு. செந்தாமர மாமா இவ்ளோ பண்ணிருக்காரா? அப்போ என்னோட தீரா மாமாவும் விமலாத்தையும் திரும்ப வரமாட்டாங்களா? 2 பேரும் செத்து போயிட்டாங்களா? முதல்ல இப்படி பயப்படுறத நிப்பாட்டு. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏன் அபசகுணமா யோசிக்கிற? அவங்க திரும்ப வருவாங்கன்னு பாசிட்டிவா திங்க் பண்ணு. செந்தாமரை தான் அவங்களாம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். மாமா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா செந்தாமரை பயங்கர மோசமானவரா இருப்பார் போல. அவர் கெட்டவர்னு தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப கெட்டவர்னு இப்பதான் தெரியுது. என் கிட்ட மட்டும் நல்லா தெளிவா பேசு. ஏதாவது தப்பு செஞ்சா கேள்வி மேல கேள்வியா கேளு. ஆனா அந்த வீர பையன் வந்து ஒரு அரட்டு போட்டானா ஏதோ பலியாடு மாதிரி அவன் பின்னாடியே போற.
ஏண்டி இவ்ளோ பயப்படுற? அது என்னமோ தெரியல, வீரா மாமாவுக்கு. ஏய் இப்ப என்ன சொன்ன? அது வீரா மாமான்னு. ஏய் அவன் எதுக்கு வீரா மாமான்னு சொல்ற? என்ன மட்டும் தான் மாமான்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? வீரா மாமான்னு கூப்பிட்டாட்டி அவர் அடிப்பாரே. அந்த நாயை மாமான்னு சொன்னேன், உன் வாயை உடைச்சிடுவேன். ஏன் அப்படி பண்றீங்க? எல்லாரும் ஏன் என்ன அடிக்கிறீங்க? வீரா மாமானா எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, நீங்களும் அடிப்பேன் உடைப்பேன்னு சொல்றீங்க. ஏய் போன குட்டி, அடிப்பேனா உன் கண்ணத்துல கிஸ் அடிப்பேன்னு சொன்னேன், சரியா? கோச்சுக்கிட்டே அடிச்சலாம். ஆமா, கோச்சுக்கிட்டேன். சரி சரி, கோச்சுக்கோ. இங்க பாரு மோகனா, நீ சின்ன பொண்ணுங்கிறதுனாலதான் வீரா கூட நடக்கிற இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தின. இல்லாட்டி அந்த இடத்துலயே நானே உன்னை வந்து தாலி கட்டி தூக்கிட்டு போயிருப்பேன். எனக்கு தெரியும் மாமா, நீங்க என் தீரா மாமாவோட வாரிசு, கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்கன்னு. அந்த நம்பிக்கையில தான் மாமா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட நான் நெருங்கி நிக்கிறேன். எனக்கு பிடிச்சவரு, நான் புருஷனை நினைக்கிறவரு. என்னைக்கா இருந்தாலும் என் வாழ்க்கை அவர் கூட தானே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்டயே நான் வந்தேன் மாமா. இவ்ளோ தெளிவா பேசுறியடி, அப்படியே அப்பனையும் மகனையும் கண்டா மட்டும் அப்படி பயந்து நடுங்குற. அது சின்ன வயசுல இருந்து வந்த பழக்கம் மாமா. தீரா மாமா இருந்த வரைக்கும் அவ்வளோ பயம்லாம் இல்லை. ஆனா அவர் இல்லாதப்ப அந்த பயமே என்ன அவங்களுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி வச்சிருச்சு. சரி, இப்ப அந்த இடத்துல நான் வந்துட்டேன்ல, இனிமே பயப்படுவியா என்ன? மாட்டேன். அப்ப சரி, அந்த வீரா முன்னாடி நான் என்ன பண்ணாலும் நீ அதுக்கு சரின்னு சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன் மாமா. அப்ப நான் என்ன பேசினாலும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நீயும் திரும்ப பேசணும். சரி மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் தீரனா தான் இருக்க போறேன். அதனால வெளியில வந்துட்டா அப்படியே உன் தீர மாமா கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க. ஏன் மாமா, என்கிட்ட கூட இந்த உண்மையை நீ சொல்லல. நான் சொல்லலைனாலும் நீ கண்டுபிடிக்காமலா இருந்த? மாமா, வந்த முத நாளே நீங்க என்னை கட்டிப்பிடிச்சப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் விமலாத்த பேரை சொல்லிட்டு எனக்கு கொஞ்சினீங்கல்ல, அப்ப முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க தான் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டீங்க. இப்ப கூட நீங்களா வாயை திறந்து சொல்லல, நானா கேட்டுதான் சொல்றீங்க. சரி சரி, கவலைப்படாத மோகனா, உன்னை விட்டு நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். இங்கிருந்து போறப்ப நம்ம ஒன்னாதான் கிளம்புவோம், சரியா? சரி மாமா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், உங்க கூட இருந்தது வடிவெப்பா தானே? ஆமா ஆமா, மாம்ஸ் தான் நாடகம் போடுறோம் வேஷம் போடுறோன்னு எதையோ பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு. அதானே, நான் அப்பயே கண்டுபிடிச்சேன். கடைசியில 2 பேரும் சேர்த்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு நம்மளோட மொத்த குடும்பமும் இங்க வரப்போறாங்க. நிஜமாவா? எல்லாருமே வராங்களா? ஆமாமா, சித்தப்பாவுக்கு யாரும் இல்லைன்னு தானே இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதானே அந்த செந்தாமரை இத்தனையும் பண்ணா. அவருக்கு இப்பேற்பட்ட குடும்பம் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் எல்லாரும் வராங்க. என்ன நடந்தாலும் சரி, என்னையவே கொன்றுவேன்னு அவங்க மிரட்டினாலும் நீ பயப்படவே கூடாது. கடைசி வரைக்கும் தைரியமா போராடணும், பேசணும். உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். சரி மாமா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். இப்ப நல்லா மண்டையாட்டு. அப்புறம் மிரட்டினாங்கன்னு கண்ணை கசக்கிட்டு பயந்துட்டு வந்த கொன்றுவேன் உன்னை. உங்க கையால சாகிறது கூட எனக்கு சந்தோஷம் தான் மாமா. சரி, நீ போய் வெளியில இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பரவாயில்ல மாமா, நான் இங்கேயே இருக்கேன், நீ பண்ணிக்கோ. ஏய், உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமாடி? என் வீட்டுல வந்து இருந்தப்ப புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தா. ஏன்னா அது உங்க வீடு, இது என்னோட வீடு. ஆமா ஆமா, எங்க வீட்லயாவது கொஞ்சம் தைரியமா இருந்த. இந்த வீட்டுல நீ எவ்வளவு பயப்படுறன்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்சம் டச்சப் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அதனாலதான் சொன்னேன், நீ வெளியில இரு, வரேன். சரி மாமா, நான் போறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு நீ எங்க போறதா இருந்தாலும் சரி, என்னையும் கூட்டிட்டு போயிரு. இங்க விட்டுட்டு மட்டும் போயிடாத. சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ கொஞ்சம் வெளியில இரு. ரொம்ப பயந்து போயிருக்கா. இவ பயத்தை மாத்தணும். இப்பதான் என் சித்தப்பா மாதிரி கரெக்டா இருக்கு. ஏன் மோகனா, இப்படியே நம்ம காலம் பூரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசைதான் உங்களுக்கு. பாப்போம். ஏய் மோகனா, இங்க வாடி. நான் ஏன் வரணும்? வர முடியாது. ஏண்டி, நான் எந்திரிச்சு நடக்க முடியாம நடந்து வரேன், வந்து தாங்கி பிடிக்கிறத விட்டுட்டு அந்த ஆள் கூட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கியா? ஏய், இங்க பாருடா சின்ன பையல, நானும் மோனாவும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ என் பொண்டாட்டியாக போறா. தேவையில்லாம அவளை பாடி போடின்னு பேசுறது, மரியாதை இல்லாம நடந்துக்கிறதுன்னு இருந்த கொன்றுவேன் பாத்துக்க. எது, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன உளறிட்டு இருக்க? ஆமாடா என் வென்று, கண்டிப்பா இவளை நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன். என்னது இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்?